வணக்கம். இன்று வியாழக்கிழமை, குரு பகவானுக்கு உகந்த நாள். அதனால குருமாருக்கு மிகவும் பிடித்தமான கொண்டைக்கடலை கத்தரிக்காய் பொரிச்ச குழம்பு எங்களோட அம்மாவோட ஸ்டைலில் எப்படி வைக்கிறது என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன். கத்தரிக்காயை முழுசாக கழுவிட்டு இப்படி கட் பண்ணி எடுங்க. கட் பண்ணி சின்ன துண்டுகளாக கட் பண்ணி அதற்குள்ள லைம் ஜூஸ் அல்லது தேசிக்காய் சாறு கொஞ்சம் பிழிஞ்சு அதை பிரட்டி எடுத்தீங்கன்னா அது நிறம் மாறாமல் இருக்கும். பின்னர் அதை கொஞ்சம் கொஞ்சமாக டீப் ஃப்ரை, அதாவது கூடுதல் தீயில் வச்சு சருகு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்செடுக்க வேணும். அதுக்கு முதலில் நீங்கள் எண்ணெய்க்குள்ளே கருவேப்பிலையை போட்டிங்கன்னு சொன்னால் அந்த எண்ணெய் பூரா கருவேப்பிலை வாசம் வரும். இதோட சின்ன ஒரு டிப்ஸ் தான். கத்திரிக்காயை தண்ணிக்குள்ளே வெட்டி போட்டிங்கன்னா அது உங்களுக்கு பொரிகிறதுக்கு நேரம் செல்லும். அதனால் இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். இனி 1 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டு கடுகு, வெங்காயம், கட்டைச்சில்லி, சீரகம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிக்கிறேன். அதோட 100 கிராம் அவிச்ச கொண்ட கடலை, மிளகாத்தூளும் 1 மேசக்கரண்டி போட்டு வதக்குறேன். பின்னர் இதுக்குள்ளே டெண்டாம்பால் தேங்காய் பால் அதுக்குள்ளே விட்டு அது கொதிச்சதுக்கு பிறகு சூப், மரக்கறி சூப் 1 கப், பழப்புளிச்சாறு அது 1 கப் விட்டு மீண்டும் கொஞ்சம் போதாதத்துக்கு மஞ்சள் தூள் 1 கரண்டி, மிளகாத்தூள் 1 மேசக்கரண்டி போட்டு நல்லா அவிய விடுவோம். வெள்ளைப்பூடு இதுக்குள்ளே நான் பொரித்து போடலை, சும்மா 2 வெள்ளைப்பூடு அரிஞ்சு போட்டிருக்கிறேன். வெள்ளைப்பூடு பொரித்து போட்டிங்கன்னா அது கறி பூரா பூண்டு குழம்பு போல் வாசனை வரும். கடைசியில் மீடியம் சைஸ் ஒரு தக்காளி வெட்டி போட்டிருக்கிறேன். உப்பு, சோயா சாஸ் கொஞ்சம் போட்டு பொரித்த கத்தரிக்காயை இதுக்குள்ளே போடுவோம். கடைசியிலாம் போடணும், நேரத்தோடு போட்டிங்கன்னா அது குழஞ்சிரும். இப்போ அடுப்பு பண்ணிவிட்டு நல்ல கெட்டியான தயிர், அது எருமை தயிராக இருந்தால் மிகவும் நல்ல. புஃப்லோ யோகர்ட்டு இங்கே புல்காரியன் ஷாப்பில் கிடைக்கும், அல்லது ஆன்லைனில் எடுக்கலாம். நீங்கள் அங்கெல்லாம் ஊரில் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். அது போட்டு கடைசியாக கிளறி வெட்டிங்கண்டா கத்தரிக்காய் கறி ரெடி. டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. நன்றியுடன் தீபா ரமணன்.